அனைவருக்கும் வணக்கம். மை கராட்டே இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 20 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வித்தவுட் எனி டீவியேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மை கராட்டே இன்டர்நேஷ்னல் என்னோடய மாஸ்டர் சீகான் டி பாண்டியராஜனால் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் மாஸ்டர் இறந்துட்டார். அவர் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் சீனியர்ஸ் இருந்தாங்க. கார்த்தி, பாண்டியன், இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்களால ரன் பண்ண முடியல. பிகாஸ் அவங்க பிஸ்னஸ்ஸு, அவங்களோட கல்வி, எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் இருந்தங்காட்டி அவங்களால ரன் பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு அப்புறம் நான் வந்து எடுத்து சிறந்த முறையில் ரன் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஸ்லோவாக படிப்படியாக ஒவ்வொரு பிரான்ச்சாக இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி 16 பிரான்ச்சஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. ப்ளஸ் 500+ ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வரேங்க. இதில் 2 கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். வெல்னஸ் அண்ட் ஃபிட்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஃபிட்னஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா கராட்டே, சிலம்பம், ஃபென்சிங்கை வந்து இனிஷியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்புறம் வந்து பேரலாக பார்த்திங்கன்னா சிவமுருகன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அதே மாதிரி பிரான்ச் மேனேஜர்ஸாக விமல் பிரசாத் அண்டு சரவணன் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங்லேயும் நல்லா இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சிவமுருகன் வந்து ட்ரெஷரராக இருக்கார். அதே மாதிரி இவர் இப்போ சரவணன் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கோச்சாக இருக்கார். இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் ரெஃப்ரியாக இருக்கார் ஃபென்சிங்கில். அடுத்தது விமல் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி இன் ஃபென்சிங்கில் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கராட்டேயில் வந்து நேஷ்னல் ரெஃப்ரியாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் படிப்படியாக போய் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செயல்பட்டு வராங்க. என்னென்னா நிறைய ஃபில்டர் ஆகிடுச்சிங்க. நிறைய வந்து பேரண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சில மாஸ்டர்ஸ் வந்து நெகட்டிவாக மனசில் நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இல்லை இங்கே வந்து மாஸ்டர் வந்து பேரண்ட்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நினச்சிட்டு நிறையா மாஸ்டர்ஸ் வெளியே போயிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேர்டன். எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் வாங்குகிற ஒரு ஃபீஸ் 500 1000 ஃபீஸ் வாங்குறீங்க. அந்த ஃபீஸுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டெலிவரபிள் கொடுக்குறீங்கன்னு என்னோடய கொஸ்டின் கேட்டால் மாஸ்டர்ஸ் வந்து சங்கடமாக நினச்சிட்டு சில பேர் வெளியே போய் அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 20 இயர்ஸாக ரன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இலகணேஷன் மணிப்பூர் கவர்னர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் அவர் மினிஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர், அதே மாதிரி நம்ம பொங்கலூர் பழனிசாமி அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டு இன்ஸ்டியூட் அண்ட் கோயம்புத்தூர்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அசாம் சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி நிறையா பேர் வந்து மை கராட்டேவை பற்றி நிறையா அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ 23,000 வந்து ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணோம். ஒரு ஃப்ரீ எஜுகேஷனில் ட்ரெயின் பண்ணோம். அதே மாதிரி தமிழ் வழி தற்காப்பு கலைன்னு சொல்லிட்டு கொங்குநாடு காலேஜில் இனிஷியேட் பண்ணோம். தமிழ் தற்காப்பு கலைன்னு சொல்லி பியூர்லி தமிழ்லேயே சொல்லிக் கொடுத்தோம். 17 days வந்து சொல்லிக் கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃப்ரீ கேம்ப்ஸ், ஆர்ஃபனேஜுக்கு ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணோம். அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்காக ஃப்ரீயாக கராட்டே ட்ரெயின் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்டுக்காக எம்பிஎல், எஸ்பிசி, இந்த மாதிரி நிறைய புது இனிஷியேட்டிவ்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம். டெய்லி பேசிஸ் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மந்த்லி வேர்ல்டு ரெக்கார்ட் இனிஷியேட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேஷனுக்காக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மாஸ்டர்ஸ் வந்து சேலஞ்சிங் காம்படிஷன்ஸ் வச்சோம், எம்பிஎல் வச்சோம். அதே மாதிரி வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டு எல்லாமே நிறையா புது ஈவெண்ட்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணி குழந்தைகளோட டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் நிறைய இதை தவிர்த்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்கமிங் டேஸில் வந்து நிறைய ஒரு பப்ளிகேஷன்ஸு இதெல்லாம் இனிஷியேட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்கமிங் டேஸில் மை கராட்டே வந்து ஒரு சிறந்த ஆர்கனைசேஷனாக டெவலப் ஆகி வருங்க. இது எல்லாத்து டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ். அவங்க கொடுக்குற ஃபீஸை வச்சு டெவலப் ஆகி ஒவ்வொரு படிப்படியாக போய் டெவலப் பண்ணி இன்றைக்கி இந்த நிலமையில் வந்து உட்காந்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாஸ்டரோட உழைப்பு.
எப்படின்னா நான் மட்டுமே உழைக்கலைங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டான கார்த்திக் யோக முருகன் அவங்ககிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் டெவலப் பண்ணி 20 இயர்ஸாக மை கராட்டேவை கொண்டு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிசிப்ளின் லெவலில் பார்த்திங்கன்னா இங்கே மாஸ்டர்ஸ் ஸ்மோக் பண்ணக்கூடாது, மாஸ்டர்ஸ் தண்ணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் கண்டிஷன்ஸில் பக்கா ஜென்டில் மாஸ்டர்ஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து சைல்டுக்கு கையை பிடிச்சி சொல்லி கொடுக்கக்கூடாது, அவங்களோட நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா எஸ்கலேட் பண்ணணும் பேரண்ட்ஸுக்கு. அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் டச் பேஸ்லேயே தான் நாங்கள் வந்து செயல்பட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை டிசிப்ளின்டு ஓரியன்ட் ஸ்டாஃப்ஸை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இதில் சில மாஸ்டர்ஸ்க்கு டீவியேஷன்ஸ் வரும். என்ன டீவியேஷன்ஸ் வரும்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியாத மாஸ்டர்ஸ் சில பேர் நம்மக்கிட்டேருந்து வெளியே போய் தனியாகவும் பண்ணி நம்மளுக்கு காம்படிட்டிவாக இருப்பாங்க. பட் அது நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா எவ்ரி ஒன் ஹாவ் ரைட்ஸ் டு ஆர்கனைஸ் எனிதிங். அதனால அது இது கிடையாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருந்தால் டிசிப்ளின் வே ஆஃப் லைஃப்பை வந்து டிசிப்ளினாக கொண்டு போகணும். பிகாஸ் நம்ம வந்து சைல்டு வந்து என் பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்ம மை கராத்தே இன்டர்நேஷ்னலோட நம்பி ஒருத்தர் அனுப்புகிறாங்க. நான் அனுப்பும்போது நம்ம அதுக்கு சின்சியராக இருக்கணும் லைஃப் லாங். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட கோர் அப்ஜெக்டிவாக செயல்பட்டு வரும். அதனால் நிறைய அப்கமிங்கில் நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி November 2 வந்து நம்ம செலிப்ரேஷன் 20th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். செலிப்ரேஷனுக்காக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். இதுக்காக ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்காக 1600 rupees கின்னஸ் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டை டொனேட் பண்ணுறாரு நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே அப்கமிங் டேஸில் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்ஸு, நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாம் வருதுங்க. எல்லா பேரண்ட்டும் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னால் பணம் கட்ட முடியல அப்படின்னா நான் லெட்டர் தரேங்க, எல்லாம் ஸ்பான்சர்ஸ் கேளுங்க. நிறைய பேர் ஸ்பான்சரும் வாங்கி டெவலப் ஆகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் போனாலும் அங்கே ஃபீஸ் கட்டி தான் ஆகணுங்க. அதுதான் அந்த ப்ரோட்டோக்கால் தான் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு மாஸ்டருக்கு ஃப்ரீயாக கன்சல்டேஷன் கிடையாதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மற்ற நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீ 1500 இங்கே 2000 வாங்குவாங்க. நாங்கள் அது கூட வாங்க மாட்டோம். 1500 1500 தான் வாங்குவோம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அதனால மாஸ்டர்ஸ் வந்து செயல்படுறாங்க. இதில் கேப்பபிலிட்டி இல்லாத மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் எதுவுமே நத்திங் இஸ் ஃப்ரீங்க. எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எல்லாமே பே பண்ணிட்டு தான் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும். இப்போ ஆடிட்டோரியம் பிடிச்சோம்னா 30,000 to 50,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளான ஆடிட்டோரியம் வேணும். கம்மி ரேட்டுக்கு போனால் அந்த டஸ்ட் அலர்ஜியாக இருக்குது, குழந்தைகளுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருதுங்க. அதனால் நத்திங் இஸ் ஃப்ரீ. நத்திங் இஸ் ஃப்ரீ. டோர்னமெண்ட்டில் வந்து கம்பல்சரி நானாக இருந்தாலும் பே பண்ணி தான் உள்ளே வரணும். இதுதான் ப்ரொசீஜர் எல்லோரும் வச்சுருக்கிறதுங்க. அதனால தான் அது என்னால் முடிஞ்ச அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கராட்டே இனிஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ஹை ப்ரைஸ் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். பேரண்ட்ஸ் சில பேர் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்ஸ் சில பேர் தராங்க. அவங்களையும் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நாங்கள் எனி சார்ட் ஆஃப் லெட்டர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி வந்து November 2 வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிற ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப். இதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குஜராத்தில் நடக்கிற நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த நேஷ்னலில் செலக்ட் ஆகிறவன் ஸ்ரீலங்காவில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி இந்த நவம்பர் மந்த் கடைசியில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த நெக்ஸ்ட் இயர்க்கான டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுலேயும் இன்ட்ரெஸ்டட் கேன் பார்ட்டிசிபேட். ஸ்கூல் கேம்ஸ் இப்போ நடந்துச்சுங்க, அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு 3 ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா ஈவெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குங்க. இதில் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லையா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஆனால் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேலே 9th 10th 11th 12th கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க ஈவெண்ட்ஸில். அப்படின்னா தான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு எலிஜிபிள் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாவே பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாவே எலிஜிபிலிட்டி இருக்குங்க, மறந்துட வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் நிறைய அப்டேட்ஸ் வருங்க. குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்டேட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்ஸ்டியூட் வந்து 20 years சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பேரண்ட்ஸ் அண்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு இன்ஸ்டியூட் தான் மை கராட்டே இன்டர்நேஷ்னல். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்து எனி டைம் இருந்தால் நேரடியாக எனக்கு கால் பண்ணலாங்க. ஹெசிடேட் பண்ண வேண்டாம். இந்த எப்படின்னா குழந்தைகிட்ட கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேங்க. அதனால எல்லாத்துக்கிட்டையும் அது ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு நினைக்க வேண்டாங்க. நீங்கள் ஃபீல் ஃப்ரீ, எனி டைம் நீங்கள் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இது எப்படின்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்.
ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க. அதனால் நீங்கள் எனி டைம் ஹெசிடேட் பண்ணாமல் நேரடியாக வந்து எங்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இதில் வந்து மாஸ்டர் கோவிப்பார், திட்டுவார், அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குங்க, மாஸ்டர் லெவல்லையும் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பட் பேரண்ட்ஸ் லெவலில் அந்த சுச்சுவேஷன் இல்லைங்க. எனி டைம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன், தெரிலனா கண்டிப்பாக வந்து யாருக்கு தெரியுதோ அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் கரெக்டான டைமில். கவலைப்பட வேண்டாம். அதனால் எனி டைம் நீங்கள் டச் பேஸில் இருக்கலாம். இப்போ நீங்கள் கால் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, பிரான்ச் வைஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்களா, அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே மெச்சூர்டு, ஹை லெவல் மெச்சூர்டுங்க. எப்படின்னா நீங்கள் சொன்னால் கோச்சுக்குவாங்களா, நோ 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 நோ, கவலையே பட வேண்டாம். மாஸ்டர்ஸ் ஹை மெச்சூர்டு. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு லெவலில் ஃபில்டர் ஆகலைங்க, இப்போ கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக ஃபில்டர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ இருக்காங்க. அதனால பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு தான் இப்போ இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தகுதியான பொறுப்பு தான் கொடுத்துருக்கோம். அதனால் கவலைப்பட வேண்டாம், என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நேரடியாக. இல்லைனா பிரான்ச் மாஸ்டர்ஸ், மேனேஜர்ஸ் சரவணன், விமல், நீங்கள் நேரடியாக கால் பண்ணலாம். லீஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சிவமுருகனையும் நீங்கள் கால் பண்ணலாம். என்னை நான் சப்போஸ் நான் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக சிவமுருகனை கால் பண்ணலாம், நோ இஷ்யூ. இல்லாட்டி பிரான்ச் மேனேஜர், பேன்ச் இன்ஸ்ட்ரக்டர்ஸு, பேன்ச் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களையும் நேரடியாக கால் பண்ணலாம். உங்களுக்கு எதனா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக வெப்சைட்டில் எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக கண்டினியூஸாக ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் எனி டவுட்ஸ், டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த சப்போர்ட் வந்து ஒன்றும் நான் இருக்கிற காலம் மட்டும் இல்லாமல் நான் இல்லாத காலத்துலேயும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டு நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கங்க. நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பெஞ்சமின். கோவை மை கராத்தே இன்டர்நேஷ்னல் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வருகின்ற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கோவை எஸ்என்எஸ் அகாடமியில் 3rd ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025 என்கிற நிகழ்வு வெகு சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த, பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பிரபல கராத்தே மாணவர்கள் அங்கே வந்து கலந்துக்க போகிறாங்க. நானும் அங்கே வந்து கலந்துக்க போகிறேங்க. ஓகே, நம்ம எல்லாரும் அங்கே சந்திப்போம். சண்டை போடுறதுக்கு இல்லைங்க, சந்தோஷமாக பேசி மகிழ்கிறதுக்கு. ஓகே, பாய். வணக்கம், நான் ஹேமலதா, நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட போர்டு டைரக்டர். நம்மளுடைய மைக்கி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதோட அதனுடைய